ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அதுல ரெண்டே ரெண்டு மிச்சம் வச்சுட்டு என்கிட்ட வந்து சாப்பிட்றியா சாப்பிட்றியான்னு கேட்டுட்டே இருக்கா. இனி இவள்கிட்ட பேசவே கூடாது. நாத்தி எப்படி தட்டி விட்டா. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. வர வர இவகிட்ட பேசாம இருந்தாதான் சரியா வரும். ஏன் மாதிரி மேத்ஸ்ல லாஸ்ட்ல ஒரு கணக்கு இருக்கு தெரியுமா, அது செஞ்சிட்டியோ? இது என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? நான் தான் வலிய வலிய வந்து பேசிட்டு தானே இருக்கேன். பதில் சொன்னா என்னவா? படிப்பை பத்தி பதில் சொன்னேன்னு வையா, உனக்கு படிப்பே வராது பாத்துக்கோ. இம்மோடி ஆமா எனக்கு தெரியாதா? படிப்பை பத்தி கேட்டோம்னா சொல்லிடணும் உடனே. அப்படியா? ஆமா உனக்கு தெரியாதோ? அப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அதான் நான் சொல்றேன்ல, இப்ப கேள்விப்பட்டுக்கோ. அப்படிதான். சரி என்ன கேட்ட சொல்லு. படிப்பை பத்தி மட்டும்தான் பதில் சொல்லுவேன். வேற ஏதாச்சும் கேட்டா சொல்ல மாட்டேன். ஓகேயா? எனக்கு அது ஓகே. ஆமா கடைசில ஒரு கணக்கு இருந்துச்சுல, அது செஞ்சிட்டியோ? எக்ஸோயின் வருமாதா? அதேதான். ஆமா செஞ்சிட்டேன். உமாரி அது எப்படி செஞ்சியா? செஞ்சிட்டேன்னு கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். எப்படி செஞ்சியான்னு கேட்டா கையால தான் செஞ்சேன். என்ன கிண்டல் பண்றதா நினைப்பா? எனக்கு அந்த கணக்குக்கு ஆன்சரே வர மாட்டேங்கி. நாளைக்கு வர டீச்சர் முதுகெலும்பு எண்ணிடுவாங்கல. எனக்கு கொஞ்சம் ஒரு நோட்டை தாயேன். அந்த கணக்கு மட்டும் நான் பார்த்து எழுதிக்கிறேன். கொஞ்சம் போறியா? நேத்து என்ன வரத்துக்கு வந்த? சும்மா நோட்டை கட்டுட்டு இருக்க என்கிட்ட. அதெல்லாம் தர முடியாது. பார்த்து எழுத கூடாதுன்னு டீச்சர் முதல்ல ஒன்னு சொல்லதானே செஞ்சாங்க. நம்ம வீட்ல நடக்கிறது டீச்சருக்கு எப்படி மாதிரி தெரியும்? நம்ம ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நீ உதவி செஞ்சனா நாளைக்கு நான் உனக்கு ஏதாவது ஒரு கணக்குல உதவி செய்ய போறேன். அப்படிதான். எது உனக்கே கணக்குல முட்டை, இதுல நீ எனக்கு உதவி செய்வியோ? அப்படியெல்லாம் சொல்லாது பூமாரி. அப்படியும் இருக்கும்ல. ரொம்ப பண்ணாத தீபி. நேத்து எப்படி செஞ்ச என்ன? சரி இப்ப என்ன? அதுக்கு உனக்கு சாரி தானே கேட்கணும். சாரி அவ்வளவுதான். சரி அதை விட்டுரு. நீ ஒவ்வொரு வாட்டியும் ஒன்னொன்னா செஞ்சுட்டு என்கிட்ட இப்படிதான் நீ சாரி கேட்க. இனி நீ சாரி கேட்டாலும் நான் ஏத்துக்கிடுற மாதிரி கிடையாது. என்கிட்ட பேசாத அவ்வளவுதான். சரி நீ பேசவே வேணாம் என்கிட்ட. அந்த நோட்டை மட்டும் கொடு. முடியாது. ஏ தீபி. என்னமா கூப்பிட்டியோ? என்னடி கையில வச்சிருக்க காலையிலே? பிரெஞ்சு ஃப்ரைஸ். நான் அப்பா வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அதுல உள்ள மிச்சம். ஏண்டி இப்படியே தின்னுட்டு கிடந்த வயிறு என்னடி ஆகுறது? எம்மா நீ கொஞ்சம் சும்மா போறியா? நான் இதை பூ மாதிரி கொடுக்கறதுக்கானே எடுத்துட்டு வந்தேன் பாத்துக்கோ. எது அந்த 4 பீஸ? எம்மா சும்மா இரு. சரி நேத்து கணக்குல எல்லாம் முடிச்சாச்சா? முடிச்சாச்சா சித்தி. நான் முடிச்சிட்டேன். நீ முடிச்சிட்டனா? நீ மட்டும்தான் முடிச்சிருக்கியா? எனக்கு யாரெல்லாம் முடிக்கலன்னா தெரியாது சித்தி. எம்மா இவ ரொம்ப ஓவரா பண்ணிட்டே இருக்கா பாத்துக்கோ. என்கிட்ட பேசவே மாட்டேங்க. எதுக்கு ரெண்டு பேரும் பேச மாட்டேங்கீங்க? சித்தி நான் யார்கிட்டயும் பேசுற மாதிரி இல்ல. இவ தேவையில்லாம வந்து என்கிட்ட கணக்கு நோட் கேட்டுட்டு இருக்கா. ஏண்டி கணக்கு நோட் எதுக்குடி அவகிட்ட கேட்ட? ஆமா அந்த கணக்கு எனக்கு மண்டையிலே ஏற மாட்டேங்கி. துட்டு கொடுத்து படிக்க வைக்கிறதாமா நஷ்டம். ஒன்னும் படிப்பும் கிடையாது ஒன்னும் கிடையாது. அடுத்தவளை பார்த்து எப்படா எழுதான்ட்டு தான் நிக்கிறது. எம்மா உனக்கு தெரியுமா நான் எல்லாமே எழுதியாச்சு. அந்த ஒரே ஒரு கணக்கு மட்டும்தான். அந்த ஒரே ஒரு கணக்கு மட்டும் ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்கி? பாடம் நடத்தையில கவனிக்கல? கவனிச்சாதானே தெரியும். ஆமா இவளுக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சிட்டு ரொம்ப ஓவரா தான் பீத்துறா. தெரிய போய் தானே பீத்துறா. உன்ன மாதிரியே பீத்திட்டு இருக்கா. ஒன்னும் தெரிய மாட்டேங்கி. திங்கதான் நாயக்கு. உள்ள வரலாமா? வாங்க வாங்க நீங்க வாங்க. பூமாரி அப்பா அஞ்சலி வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? மீனா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. பூமாரி என்னாச்சு? அப்பா வந்திருக்காரு இப்படி உட்கார்ந்திருக்க. போ. சரி சித்தி. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அன்னைக்கு என்ன வந்துட்டு உடனே போயிட்ட? இல்லப்பா கொஞ்சம் படிக்க வேண்டியது இருந்தது. எக்ஸாம் வேற வருது இல்லையா, அதான். இது என்ன திடீர்னு வந்திருக்காரு? உன்னை மாதிரி தானே நானும் நிக்க. எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? அமைதியாரு என்னன்னு பாப்போம். அதனால என்ன? புது வீட்ல 2-3 நாள் இருந்துட்டு போலாம்ல நீ? இன்னொரு நாளைக்கு வர்றேன்ப்பா. சரி இந்தா இது எல்லாம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். பூமாரிக்கு எவ்வளவு ஸ்நாக்ஸ் வந்திருக்கு. வேண்டாம்ப்பா. எதுக்கு வேண்டாம்ங்கற? அப்பா ஆசையா வாங்கி தர்றேன்ல, வாங்கிக்கோ. இந்தா. சரிப்பா தேங்க்ஸ். எவ்வளவு ஸ்நாக்ஸ். அப்பா உட்காருங்கப்பா. இருக்கட்டுமா, உன்னை பார்க்கறதுக்காண்டி தான் வந்தேன். நான் கிளம்புறேன் சரியா? என்னப்பா நீங்க வந்துட்டு உடனே போறீங்க? அன்னைக்கு உங்களை பார்க்க முடியலன்ட்டு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அன்னைக்கு தீபி இருக்கல்ல, அவதான் சீக்கிரமா வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டா. அதனாலதான் அஞ்சலி சித்தி வந்து எங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. உங்ககிட்ட கூட சொல்ல முடியல. ஆமாமா எல்லாம் மீனா சொன்னா. சரி என்ன பண்றது? இந்த வாரம் சண்டே நீ ஃப்ரீயா தானே இருப்ப? நம்ம வீட்டுக்கு வரியா? இந்த வாரமா? சரிப்பா. அப்ப நாங்க இந்த வாரம் வர்றோம். நீ ரெடியா இரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் சரியா? சரிப்பா அப்படியே செய்வோம். அங்க மீனம்மா குட்டி பாப்பாலாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு
உங்களுக்கு என்ன, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் ஒன்னதான் கேட்டுட்டு இருக்காங்க. நானும் அன்னைக்கு 2 நாள் இருந்துட்டு வரலாம்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி எல்லாம் ஆகும் நான் நினைச்சே பார்க்கல. ஒன்னதான் வீடு கட்டின பிறவே கூப்பிட்டோம்ல, அங்க வந்து 2-3 நாளைக்கு இருக்கலாம்ல, நீதான் வரவே மாட்டேன்ட்ட. இல்லப்பா, வரணும்னு தான் நினைச்சேன். அப்புறமா எக்ஸாம் வேற இருந்துச்சா. இதெல்லாம் சும்மா நேரப்போக்கு கதை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் அதெல்லாம் ஒன்றும் பெருசுப்படுத்துற நிலைமையில இல்ல. நீ இந்த வாரம் சண்டே அங்கதான் வரணும், புரியுதா? சரிப்பா, நான் இந்த வாரம் சண்டே அங்க வர்றேன். சரி, நான் அப்ப கிளம்புறேன் பூமாரி. சரி மாமா. வரேம்மா, பத்திரமா இருந்துக்கோ. சரிப்பா. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் காலி பண்றதுக்கு எப்படியாலும் 1 வாரம் ஆயிடும் போலயா. இது என்னது, சாக்லேட்டோ? எம்மா, அந்த ஹாட் பாக்ஸ்ல இருக்கு, அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. பீஸா? தீபி, என்னம்மா, நான் பார்த்துட்டு இருக்கேன்ல, சும்மா இரு கொஞ்ச நேரம். இது அது பூமாரிக்கு வந்தது, கைய வச்சேன்னு அவ்வளவுதான் பாத்துக்கோ. அஞ்சலி, யாருக்கு வந்ததுன்னா என்ன, அவ சாப்பிட்டா இப்ப என்னவா? ஏண்டி, இவன் நேத்து தானே சிக்கன் அது இதுன்னு சாப்பிட்டா. எப்ப பார்த்தாலும் வாய் அறப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு, உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அதனால என்ன, சாப்பிடட்டும், ஒரு நாள் தானே, யாராச்சும் வாங்கி கொடுத்தாதான் சாப்பிடுதுங்க, இல்லைன்னா வீட்டுல என்னைக்காச்சும் தானே வாங்குறோம். நீ வேற ஒரு ஆளு, அவ காணாதுன்ட்டு நீ எக்ஸ்ட்ரா வேற சப்போர்ட் பண்ணு. ஆமா, பூமாரிய வேற சண்டே கூப்பிட்டு போறாரு, அனுப்பி வைக்கவா என்னன்னு யோசனையா இருக்கு. அன்னைக்கு ஏற்கனவே அவளை அனுப்பி வச்சுதானே பிரச்சனை. நானும் அதை தான் யோசிச்சேன், பேசாம ஏதாவது காரணம் சொல்லி வரலன்னு சொல்லிடு. அதுக்கும் ஏதாவது கோவப்பட்டா என்ன பண்ண, நம்மளதான் பிடிப்பாங்க. என்னவோ நான் தான் பூமாரிய போவே கூடாதுன்னு வச்சிருக்க மாதிரி பேசுவாங்க. அது என்னமோ உண்மைதான், அவர் பேச்ச பார்த்தாலே தெரியுது. ஆமா பின்ன, மீனா அவ பிள்ளை அப்படின்னு ஆயாச்சுல, இவ அங்க போய் என்ன பண்ண போறா? சரி பாப்போம். அப்பா ஏன் வந்துட்டு உட்கார கூட இல்லாம போறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் என்னாலதான். அன்னைக்கு போய் அவங்க இருந்துட்டு வந்துட்டு போறோம், திருப்பி வரான்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புனது தான் தப்பு. அதான் பாப்பா நல்லாவே பேச மாட்டேங்கிறாங்க. பூமாரி, இந்த ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் ஒடிச்சு போட்டுட்டா, இப்படி நீ மண்டையால போட்டுவாங்க போற பாத்துக்கோ. இல்ல, இந்த ஒரே ஒரு பாக்கெட் மட்டும்மா, அந்த ஸ்நாக்ஸ் ரெண்டு இருக்கு, அதுல ஒண்ணே ஒண்ணு எடுத்து நான் சாப்பிட்டேன். ப்ளீஸ் திருப்பி கரெக்ட் எடுத்து கவர் எடுத்து காயில அத போய் எடுத்து முடிக்க வேண்டியது. இப்ப பார்த்தாலும் வாய் அசப்போட்டுட்டே இருக்கணுமா? நான் இத சாப்பிட்டு முடிச்சிட்டு அத போய் எடுத்து வரலாம். சரியா? அப்படியா? நான் இப்ப எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிட்டு மண்டையில கொட்டுறேன். சும்மா இரு தீபி, சும்மா விளையாண்டுட்டு இருக்காத, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. தூரஞ்சு போ. ஸ்நாக்ஸ்ல கைய வச்ச கை இருக்காது பாத்துக்கோ.